அவசரமா எங்க போயிட்டு இருக்க? சக்தி அக்காவை பார்க்க போயிட்டு இருக்கேன். அக்கா என் போன் எடுக்க மாட்டேங்கிறா. தென்னரசு கொன்னது வேலு மாமா கிடையாது, நானா. அட என்னதான்ப்பா நடக்குது இந்த செல்வியோட வாழ்க்கையிலன்னு. இவ சக்தியை பார்க்க போயிட்டு இருக்கும்போது இடையில வந்து இந்த போலீஸ்காரன் வழியை மறைச்சு சக்தியை பார்க்கலாம், நீ அப்புறம் போகலாம், இப்போ மரியாதையாக வந்து ஜீப்பில் ஏறுன்னு சொல்லி எப்படியாவது சக்தி கிட்ட சொல்லியே ஆகணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணியும் முடியலை. அவன் கேட்டதுக்கு செல்வி எல்லா உண்மையும் கக்க, ஆமாம் நான் தான் தென்னரசை கொன்னேன், இதுக்கும் வேலனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அன்னைக்கு நான் தப்பா யோசிக்கலை, சரியாக தான் யோசிச்சிருக்கேன், அன்னைக்கு அவன் என்னை ஹராஸ் பண்ண ட்ரை பண்ணான், எனக்கு வேறு வழி தெரியாமல் நான் தான் அவனை போட்டு தள்ளிட்டேன்னு உண்மையை சொன்னோன்னே, இந்த கொலைப்பழி மட்டும் உன் மேலே இருந்தா உன் வாழ்க்கையே போயிரும்னு எல்லாரும் சொன்னாங்க. வேலனும் அதுதான் சொன்னாங்க. அதனால தான் இவ்வளோ நாள் இதை மறைச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு செல்வி சொல்ல, வேலு ஜெயிலிருந்து வந்த உடனே எல்லா உண்மையும் சொல்லி பிரிஞ்சிருக்க சக்தியையும் வேலனையும் சேர்த்து வச்சே ஆகணும்னு தான் இதை நான் சக்தி கிட்ட சொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். சக்திக்கும் வேலுக்கும் தென்னரசு பண்ண ரொம்ப பெரிய துரோகத்தை நான் என்றைக்கும் மறக்கவே மாட்டேன், என்னால் அதை மறக்க முடியாது, அந்த கோவமும் என்னை விட்டு எப்பவும் போகாது அப்படின்னு செல்வி அந்த போலீஸ்காரங்கிட்ட சொல்ல,